வரப்போகிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளுவதாக. உங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது எவ்வாறு? Yes, you must be knowing you can turn your trials into trials by your faith. Yes, we are going to see how we are going to do it. Is that the only way? அது மாத்திரம் தான் ஒரு வழி. தேவன் இவ்வாறு செயல்பட போகிறார். பிரச்சனைகளை தீர்ப்பது, அவற்றின் மேல் செயல் பெறுவது. காலையில் கூட்டத்திலே கேட்டு எத்தனை பேர் பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லுமானால் எல்லாருமே கரங்களை உயர்த்தி விட்டீர்கள். ஒருவேளை தனிப்பட்ட நிலைமையிலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகளில் பல மற்றவர்களுடைய பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளாய் வைத்திருக்கிறேன். So ultimately we all have problems. Amen. Yes, I do not have very many problems of my own. எனக்கென்று சொந்தமாய் பிரச்சனைகள் ஒருவேளை அதிகமாக இல்லை, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. So what are we? அப்படி என்றால் யார்? We are problem solvers. பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே உலகத்தில் உப்பாய் வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். Amen. Either you solve your own problem, not only that, you are a problem solver for others. உங்கள் பிரச்சனைகளை மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகவே நீங்கள் இருக்கிறீர்கள். When Jesus walked on the earth, he was a problem solver. எந்த பிரச்சனையும் அவரை திடுக்கிட வைத்து விடவில்லை, எந்த பிரச்சனையும் அவரை திகைத்திட வைத்து விடவில்லை, எந்த பிரச்சனையும் அவரை வியப்பில் ஆழ்த்தி விடவில்லை. பிரச்சனைகளை அவர் சந்தித்தார், வென்றார், மேற்கொண்டார், தீர்த்தார். பிரச்சனைகளை தீர்க்கிறவராக அவர் செயல்பட்டார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நமது ஆண்டவர் எவ்வாறு செயல்பட்டாரோ அவ்வாறு நாம் செயல்பட போகிறோம். நான் சொன்னேன், we are going to make in the city of Madras, make little Jesus walk down the streets of Madras city with the authority of Jesus, with the character of Jesus, with the power of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு, அதிகாரத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு நடக்கின்ற கிறிஸ்து அவர்களை சென்னையிலே நடமாட விட போகிறோம். And what are they going to do? They are going to be problem solvers. When problem strikes you, remember this, you are a problem solver. There are some principles what you have to understand before you can turn your trials into triumphs. உங்கள் பிரச்சனைகளை வெற்றியின் சாதனைகளாக மாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் உண்டு. பிரச்சனை வந்தவுடனே பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். You are a problem solver. What is your problem? Financial? என்ன உங்களுடைய பிரச்சனை? பொருளாதார குறைவா? வேலை இல்லையா? குடும்பத்தில் உறவு சரியில்லையா? திருமணமாகவில்லையா? வேலை இழந்து விட்டீர்களா? பிள்ளை இல்லையா? பிள்ளை சரியா இல்லையா? பிள்ளைக்கு திருமணமாகவில்லையா? பரீட்சையில் தவறிவிட்டீர்களா? படித்து முடிக்கவில்லையா? What is your problem? You are made to solve problems. உங்களுடைய பிரச்சனையை மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டவர்களை நீங்கள் விடுவிக்கவும் அவர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று உருவாக்கப்பட்டவர். Jesus was a problem solver. No problem surprised him. No problem kept him under surprise. ஆண்டவரே, மக்கள் 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், என்ன செய்வது? புத்திசாலித்தனம் சொல்லுகிறது, வனாந்திரம் இருட்டாகிவிட்டது. To solve problems. You are a problem solver. Amen. Jesus was, so you are. இயேசு வாறு செய்தார், ஆகையால் நீங்களும் அவ்வாறாகவே நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே உங்கள் பிரச்சனை
எதுவா இருந்தாலும் படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், பதவி உயர்வு பெறாமல் இருக்கலாம், பிள்ளை இல்லாமல் உங்களுக்கு இருக்கலாம், இருக்கின்ற பிள்ளை சரியாக இல்லாமல் இருக்கலாம், மனைவி சரியாக இல்லாமல் இருக்கலாம், மனைவி உங்களுக்கு பிரிந்திருக்கலாம், அது உங்கள் கணவன் உங்களுக்கு பிரிந்திருக்கலாம். உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாதவராயிருக்கலாம், திருந்தாதவராயிருக்கலாம். What is your problem? You are that God to solve problems. Let not this problem surprise. எந்த மனசும் யாருக்கு ஆஹா என்று ஆச்சரியப்படுவது, ஏன் வந்தது என்று அழுவதில்லை, ஏன் வந்துவிட்டது என்று புலம்புவதில்லை. He is prepared to do it. அதை சந்திப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்னதாக, நேற்றோடு 2 தினங்களுக்கு முன்னதாக டிவியில் பார்த்தோம். நம்முடைய ராணுவத்தினர் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறார்கள் என்பதை காண்பித்தார். How the gunners are functioning. யுத்தத்தை பார்த்தவுடனே எந்த ராணுவ வீரரும் பயந்து வீட்டுக்கு வந்தான் என்று நாம் சரித்திரம் படித்ததே கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக இருக்கலாம் அல்லது சரியாக இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, கருத்தை ஏற்றுக்கொள்ளும். எந்த ஒரு ஸ்குவாடும் அது எந்த ஒரு பட்டாலியனும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போனால் அது தகுதி பார்த்து ஃபிட் ஃபார் வார் என்று எழுதினால் அவர்களுக்கு பெருமை. எந்த ஒரு ராணுவ அணியையும் மேலதிகாரி பார்த்துவிட்டு இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் என்று தகுதி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு பெருமை. ஃபிட் ஃபார் வார் என்று எழுதிவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு. ஃபிட் ஃபார் வார். நான் பிரச்சனை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு உயர்வு. Are you in your fit to solve problems? That's a tell or your cap. That's a promotion. That's a medal. That's a சொல்லுவாங்க மேல கோடு பாருங்க ஒரு எவ்வளவு இருக்கு, பேண்ட் பாருங்க எவ்வளவு இருக்கு. Are you fit for what? Yes, you are being made, you are being prepared to solve problems. Jesus was a problem solver, so you are. So first understand the principle, you are a problem solver. You are a problem solver. Whatever may be your problem. கணவன், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், திருமணம், வியாதி. ஒருவேளை மருத்துவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், உனக்கு இன்னும் 3 மாதம் தான். ப்ராப்ளம் சால்வ். We are not going to run away from it. We will face the problem. நான் பலமுறை நினைத்திருக்கிறேன், எவ்வாறு இழக்க முடியாத, சந்திக்க முடியாத தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு எப்படி பிரச்சனையை சந்திக்க அவர்களை பலப்படுத்துவது. ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோயோடு, ஒருவேளை மருத்துவர் உங்களுக்கு நாளை பறித்திருக்கிறார். Yes, Jesus is. What is the problem perspective you are going to give to your problem? முதலில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்றே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், everyone has problem. Don't be surprised that you have a problem. Everybody here has a problem. We proved it this morning. காலையிலே அதை நிரூபித்தோம். அநேகர் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், அநேகர் தங்கள் வெற்றியை இழப்பதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, என்னை போல் வேதனை அடைகிறவர்கள் யாரும். இதற்கு பெயர் சுய அனுதாபம். இந்த எண்ணத்தினால்தான் அநேக தோல்வியை பெறுகிறார். Brother, you are not the only person who is facing this problem. You are not the only person facing this problem. What you are. இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ அதே பிரச்சனையை சந்திக்கிற இன்னொரு நபரும் இதே கூட்டத்தில் உண்டு. You are not unique. எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேருடைய கணவன்மார் ரட்சிக்கப்படவில்லை, எத்தனையோ பேர் எனக்கு. எத்தனை பேருடைய மனைவிகள் ரட்சிக்கப்படவில்லை, எத்தனை பேர் மனைவி சுகவீனமாக இருக்கிறார், எத்தனை பேர் வேலையில், எத்தனை பேர் வேலை இழந்து விட்டார்கள். உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ ஒன்று நீங்கள் ஆச்சரியப்படாமல், இதே போன்ற பாடுகள் எல்லாருக்கும் நிறைவேறி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுவான், உனக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனை. பாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கா? பாரு, அவர் வேலை கிடைச்சிச்சு, இவருக்கு வேலை கிடைச்சிச்சு, உனக்கு கிடைக்கல. He wants to
that you are the only person suffering this peculiar problem, so that you will sympathize for yourself. You know, brother, self-pity cannot solve the problem. So the second principle you must understand is everybody has a problem. Everybody has a problem. If somebody doesn't have a problem, you know one thing, யாருக்காவது ஒருவருக்கு பிரச்சனை இல்லை என்றால், I know one thing, either he is a problem to somebody. ஒருவருக்கு பிரச்சனையே இல்லை என்றால் அவர் யாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறார். இல்லை, ஒருவேளை சொந்தமாக எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் மற்றவர்களுடைய பிரச்சனையை அவர் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். Everybody has a problem. We don't have a problem. இன்னும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் பிரச்சனை எப்போது வருகிறது பாருங்கள். வேலை இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள், வேலை கிடைத்து விட்டால் தீர்ந்துவிடும், பிரச்சனை தீர்ந்துவிடும். வேலை கிடைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும், வேலை கிடைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். இன்றைக்கு கை தூக்கினவர்களில் பலர் வேலை செய்கிறவர்கள் தான் பிரச்சனைகள் சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு திருமணமாகிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். வெரி குட். இன்றைக்கு கை தூக்கினவர்கள் பலருக்கு திருமணமே பிரச்சனை. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், ஐயோ வேலை திங்கட்கிழமை ஏன் வருகிறது, ஐயோ வேலை. ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டால் நல்ல. ரிட்டையர்மெண்ட் ஆனவர்கள் பலர் பிரச்சனையோடு கையில் இருக்கிறார்கள். ஓ, சிலர் நினைக்கிறார்கள், நான் தோல்வியில் இருக்கிறேன், நான் வைத்ததெல்லாம் கை வைத்ததெல்லாம் தோல்வி. பணத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி. ஆகையால் எனக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனை. I have problems because of failure in my life. No one thing, brother. I also lifted up my hand that I have problems. It's not only a problem because of failure, it's problem because of success. தோல்வியினால் மாத்திரம் பிரச்சனைகள் வருவதில்லை, வெற்றியினாலும் பிரச்சனைகள் வருகிறது. You have success, then you have problems. If you have success, வெற்றி என்றால் என்ன தெரியுமா? வெற்றி வந்துவிட்டால் அதை நீங்கள் படுத்துக் கொண்டு அனுபவிக்கவே முடியாது, வெற்றியோடு பிரச்சனைகள் வந்துவிடும். When you have success, you will have ample problems. The problems of success are equally strong as the problems of failure. Yes, everybody has a problem. Everybody has a problem. ஒருவேளை சிலர் இருக்கலாம், ஒன்றுமே செய்யாமல் தங்களை அப்படியே மூடிக்கொண்டிருப்பார். வெளியில் ஏதாவது முயற்சி செய்தால் பிரச்சனை வந்துவிடும். வெளியே போனால் மழை வந்துவிடும். மழை வந்தால் கூட்டத்தில் முடித்து விட்டுக் கொள்ளும். வீட்டிலேயே எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு கூட்டத்துக்கு போயிருந்தா மழை வந்திருந்தா நான் வீட்டுக்கு வந்துருக்க முடியாது. நான் போகல வீட்டில். நாளைக்கு போய் அவனை பார்த்து கூட்டம் ரொம்ப நல்லா நான் போனேன். ப்ராப்ளம். You know, there is a problem of inertia. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏதாவது செய்தாலையா பிரச்சனை, பேசாமல் ஒருத்தர் இதை கண்டுபிடித்தார். ஒன்றுமே செய்யாமல் இருந்தால், எதற்குமே ஆசைப்படாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. கணவனுக்காக ஏன் ஆசைப்படவில்லை, மனைவிக்காக ஏன் ஆசைப்படவில்லை, பணத்துக்காக ஏன் ஆசை, பேசாமல் உடனே இதை ஒருவர் கேட்டு பேசாமல் ஒன்றுமே செய்ய போவதில்லை, எதற்கும் ஆசைப்பட போவதில்லை, எந்த இலக்கையும் வைக்கப் போவதில்லை, எதையும் நான் செய்ய போவது அப்படியே இருக்கு. அவனுடைய நண்பன் மாலை வந்தான். என்னடா a problem of inertia. ஒன்றுமே செய்யாமல் வாழ்க்கையே போல. Yes, everybody has problem. So don't be surprised. Don't think you are the only person who is facing problem. Everybody is facing problem. Satan always tries to isolate you and tell you that you are the only person you are facing the problem. Okay, the third principle. First principle, I said you are a problem solver. நீங்கள் பிரச்சனை வைக்கிறீங்க. இரண்டாவது சொன்னேன் எல்லாருக்கும் பிரச்சனை. மூன்றாவது சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனை நிச்சயம் ஒரு நாள் தீர்ந்துவிடும். It will not live forever. எல்லா காலமும் அது நீடித்திருக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் நீடித்திருப்பீர்கள்.
நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை தெரிந்து கொண்டுதான். Your problems will not live forever, but you will live forever. பிரச்சனை என்றென்றும் நிலைத்திருக்க போவதில்லை, நீங்கள் என்றென்று வாழ்ந்திருக்க போவதில்லை. என்னுடைய கேள்வி போல், நீங்கள் பெரியவரா, உங்கள் பிரச்சனை பெரியவா? எதனை வேறு சொல்ல முடியும்? ஆனால் உங்களை பார்த்தால் உங்கள் பிரச்சனை தான் பெரியவராய். Your problems will not last for long, but you will live forever. Every problem, remember dear brother and sister, has a limited lifespan. எந்த பிரச்சனைக்கும் முடிவு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் முடிவு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, ஆனால் உங்களுக்கு முடிவு கிடையாது. Yes, you have unlimited lifespan. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, ஆனால் உங்களுக்கு முடிவு கிடையாது. உங்களுக்கு முடிவு கிடையாது. The next principle I want to tell you is every problem is going to change. எந்த பிரச்சனை உங்களை மாற்றப் போகிறது? எந்த பிரச்சனையும் உங்களை மாற்றப் போகிறது? Every problem is going to change. எந்த பிரச்சனை வந்தாலும் what is your problem is going to change. எந்த பிரச்சனை உங்களை மாற்றும்? I said it in English, then I said it in Tamil. When problem comes, either you become tender or you become tough. Either you become bitter or you become better. Either the problem breaks you or it makes you. எந்த பிரச்சனையும் அது வந்த விதமாகவே உங்களை விட்டு செல்ல போகிறது. இரண்டு சொல்லி, ஒன்று உங்களை அது இழக்கிவிடும் அல்லது கடினமான மனிதனாக்கிவிடும் பிரச்சனை, அல்லது அது உங்களை இன்னும் சிறந்தவராய் மாற்றிவிடும் அல்லது இன்னும் கசப்புள்ளவராய் மாற்றிவிடும், அல்லது பிரச்சனை உங்களை உடைத்து விடும் அல்லது உருவாக்கிவிடும். பல பிரச்சனைகளை நான் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். அவைகள் என்னை உருவாக்கி இருக்கின்றன. பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகள் நேரத்தில் நான் செய்த கர்த்தருடைய வார்த்தை செயல்படுத்தினதினால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். A problem can make you or break you. It makes you better or bitter. It makes you tender or tough. எல்லாருடைய இருதயத்தில் வந்திருக்கிற கேள்வி என்னவென்றால், என்னை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை என்னை is it going to make me better or bitter? Is it going to make me tender or tough? Is it going to make me or break me? என்னை எதிர்நோக்கி வந்திருக்கிற பிரச்சனை என்னை கடினமாக்கி உறுதியாக்க போகிறதா, என்னை அழிக்க போகிறதா, என்னை கசப்புள்ளவனாக மாற்றுகிறதா, சிறந்தவனாக மாற்றப் போகிறதா, என்ன செய்ய போகிறது? அடுத்த தத்துவம், அடுத்த உண்மை என்னவென்றால், ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை தீர்மானிக்கிறவர்கள் நீங்கள் தான். You are going to decide whether it's going to make you tough or tender. You are going to decide whether it's going to make you bitter or better. You are going to decide whether you are going to make it or break it. நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை என்ன செய்யும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள். ஒருவேளை சொல்லலாம், என்னிடத்தில் ஆயிருக்கிறது. ஆமா, சூரியனை பார்த்தால் மெழுகு உருகி விடுகிறது. சூரிய வெப்பம் தாங்காமல் மெழுகு உருகி விடுகிறது. ஆனால் களிமண்ணோ இறுகி விடுகிறது. அதே சூரிய வெப்பம் தான். செய்வது யார்? சூரியனிடத்திலா களிமண்ணிலும் மெழுகிலும் இருக்கக்கூடிய வித்தியாசமா? மெழுகு உருகி விடுகிறது, களிமண் உறுதியாகி விடுகிறது. சூரிய வெப்பம், ஒரே சூரிய வெப்பம். பிரச்சனை, சோதனை என்பது வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் உறுதியாக போகிறீர்களா, உருக போகிறீர்களா என்பதை உங்கள் தன்மையே நிரூபிக்கும். What is your problem? If you are the person who is going to decide whether it's going to make you tender or tough or break you or make you bitter or better, yes, you are going to decide. இதுவரை நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றால் ஆமென் என்று சொல்லுங்கள். எல்லா கருத்துக்களும் வேதத்தின் சத்தியங்களின் அடிப்படை. ஒருவேளை நீங்கள் சில நினைக்கலாம், வேதத்தின்
கருத்துக்கள் இல்லாமல் இவர் பேசுகிறார். எல்லாம் வேதத்தின் சத்தியங்கள் தான், நீங்கள் அறிந்தவர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தேசம் முழுவதுமே சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் அடிமைகளால் கொண்டு போகப்படுகிறார். அந்த தேசத்தின் இருந்த பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார். அதில் ஒரு வாலிபனும் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த வாலிபனை பார்த்த உடனே அவன் முகத்தில் அழகான கலை, ஞானத்தினால் நிறைந்தவன் என்று தெரிகிறது. அவனை ராஜாவுடைய அரண்மனையில் இருக்க அழைத்து செல்கிறார். ராஜாவின் அரண்மனையில் இருக்க வேண்டிய வாலிபர்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்திற்குள் அவன் நடந்து செல்கிறார். வாலிபனுக்கு அனுபவம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவன் திருமணமே செய்ய முடியாதவாறு ஒரு மாற்றமாக வணக்கம். தேசம் சிறைபிடிக்கப்பட்டு விட்டது. தேவாலயம் பாழாக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய ஸ்திரீகள் சகோதரிகள் அவன் கண்களுக்கு முன்னதாகவே கற்பழிக்கப்பட்டு விட்டனர். இவன் சிறைபிடிக்கப்பட்டு விட்டான். படித்தறிந்தவன், வாலிபன், அழகுள்ளவன். அங்கேயும் போய் இவனை தேர்ந்தெடுத்த அரண்மனைக்கு சென்று இவர்களை கொலைத்து விட்டார். என்ன செய்வது? Are you going to become tender or tough? He decided to become tough. He decided to become tough. அவன் இந்த பிரச்சனையின் மத்தியிலே உறுதியாக தீர்மானித்தான். அரண்மனையிலே கல்வி கற்றான். அரண்மனையில் வந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொன்னான். அரசனுடைய அரியணைக்கு பக்கத்திலேயே அமர்ந்து விட்டான். தானியேல் சிறை கைதியான், அடிமையான், வேறு தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டவரை கொண்டு செல்லப்பட்டோம். Same problem. It made him tough. He rose to the position. Who decided it? அவன் என்ன செய்திருக்கிறான்? ஐயோ, எங்க தேவன் என்னை ஏன் கைவிட்டு விட்டான்? எங்கள் மக்களை ஏன் இவ்வாறு கைவிட்டு விட்டார்? ஏன் இவ்வாறு நடந்து விட்டது? புலம்பி கொண்டே இருந்திருக்கலாம். புலம்பி இருந்தால் அவனை பார்த்திருந்து இவன் அழுமூச்சி என்று இவனை விட்டு விட்டிருப்பான். ஒன்றுமே இல்லாமல் இவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கான் அல்லது வாழ்க்கையை வெறுத்து விட்டிருக்கான். ஒரு சில வருடங்களுக்குள்ளாக எந்த தேசத்தை அடிமையாக கொண்டு செல்லப்பட்டானோ அந்த தேசத்தையே ஆளுகிறவனாக புறப்பட்டான். அடிமைத்தனத்திலிருந்து ஆள புறப்பட்டவன் தானியேல். இன்னொரு உதாரணம் தேவையா? எத்தனை பேருக்கு தேவை? ஒருவன் தரிசனம் கண்டான், தரிசனம் நிறைவேறாது என்று சொன்னார்கள். எங்கேயோ அமர்வேன் என்று சொன்னால் பாழ்குழியிலே போட்டார்கள். தவறாய் குற்றம் சுமத்தி சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலையில் புலம்பவில்லை. ஏன் எனக்கு இது நேரிட்டது? எனக்கு மாத்திரம்தான் இப்படி வந்திருக்கிறது. எனக்கு மாத்திரம்தான் இந்த சூழ்நிலை. நான் மாத்திரம்தான் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன். அழவில்லை. சிறையிலும் ஒழுங்காயிருந்தான். சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு. இந்த பிரச்சனையை சந்தித்து வந்த யோசேப்பை பார்த்து கேட்டீர்கள் என்றால், இந்த பிரச்சனை உன்னை என்ன செய்தது? இந்த பிரச்சனை உன்னை என்ன செய்தது? உன்னை உடைக்க வந்ததா? உன்னை உடைத்ததா? அல்ல, என்னை உருவாக்கத்தக்கதா என்ற பிரச்சனையை நான் பயன்படுத்திக் கொண்டேன். எந்த பிரச்சனையை உடைக்க வந்ததோ அந்த பிரச்சனையை என்னை சிங்காசனத்தில் அமருவதற்கு உருவாக்கிக் கொண்டேன். சிறைச்சாலையிலிருந்துதான் அரசு தொடர்பையே நான் பெற்றுக்கொண்டேன். சிறைச்சாலையில் என்னை போட்டு என்னை அதோடு கதையை முடித்துவிட தீர்மானித்தார்கள். அந்த சிறைச்சாலையிலிருந்து ராஜாவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டேன். சிறையிலிருந்து சிங்காசனம், சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கடந்து சென்றேன். காரணம் என்ன? நான் பிரச்சனையை எவ்வாறு அணுகினேன் என்பதுதான். So this problem is going to change you and you are going to decide whether it's going to make you better or bitter, tough or tender, break or make. If you understand this principle, I am moving on to the next principle. Every problem has a positive decision or a negative decision. With a problem, either you can make a positive decision or a negative decision. கவனியுங்கள், எந்த பிரச்சனையிலும் ஒரு வெற்றிகரமான தீர்மானத்தை நீங்கள் செய்யலாம், தோல்விகரமான தீர்மானம். பணப்பிரச்சனை சிலருக்கு வந்திருக்கு. உடனே நினைக்க எவ்வளவு முயற்சி செய்கிறேன், பணம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் மது அருந்த போகிறேன். அதை மறக்க நான் ஆராதனைக்கு வரப்போகிறேன். நான் பிரச்சனையை விட்டு விலக போகிறேன். That's a negative decision. What is the positive decision you are going to make? Yes, I am going to solve this. You can either make a positive decision or a negative decision. எல்லா பிரச்சனையும் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகத்தான் தைரியமாய் பேசுகிறேன். எனக்கு இன்னும் திருமணம் ஆகும். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? யாரிடமும் பேச போகிறேன்.
சிரிக்க வேண்டாம், உண்மையை சொல்லிக்கலாம். எனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆகையால் நான் யாரையும் சந்திக்க போகிறேன். என்னுடைய பிள்ளை படிக்கவில்லை, நான் யாரையும். What are you doing? You are withdrawing yourself. It's a negative decision. எங்கு போனாலும் நான் தனியாய் கூட்டத்துக்கு போகிறேன். எல்லாரும் கேட்கிறார், என் கணவன் எங்கே? என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, ஆகையால் வருவதில்லை. எல்லாரும் கேட்கிறார், நான் என்ன செய்ய போகிறேன்? கூட்டத்திற்கே போக போவதில்லை. என் மனைவி என்னை விட்டு போய்விட்டான். எங்கு போனாலும் என் மனைவி எங்கே என்று கேட்கிறார், ஆகையால் நான் போக போவதே. I withdraw. That's the negative decision God is making. It's a negative decision. Either you can make a positive decision or a negative decision. If you make a positive decision in a negative atmosphere, you will be successful. தோல்விகரமான சூழ்நிலையில் வெற்றிகரமான தீர்மானத்தை செய்ய தீர்மானி. Make a positive decision in a negative. தோல்விகரமான சூழ்நிலையில் வெற்றிகரமான தீர்மானத்தை செய்ய நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணம் தேவையா? கோலியாத் சவால் விடுகிறார். யாரும் என்னை வீழ்த்தக்கூடியது. எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். நெகட்டிவ் டிசிஷன். ஓடிவிடும். வீட்டிலேயே அமர்ந்து கொள்வது. யாரையும் பார்க்க வேண்டாம். பார்த்தால் என்ன செய்கிறாய் என்று கேட்பார்கள். எனக்கு வேலை இல்லை. வெளியே சொன்னால் அவமானம். என்ன படித்திருக்கிறாய் கேட்டால் அவ்வளவு படித்திருக்க. I'm going to withdraw. கோலியாத் கேட்கிறான், யாரை வீழ்த்த முடியும்? தாவீதின் சகோதரர்கள் ஓடி போய்விட்டார். David made a positive decision. I will take it. Don't make a negative decision when you are in a west mood. தோல்விகரமான சூழ்நிலையிலே தோல்விகரமான தீர்மானத்தை செய்யாதீர்கள். தோல்விகரமான சூழ்நிலையிலே வெற்றிகரமான தீர்மானத்தை செய்யுங்கள். வசனம் சொல்லுகிறதா? வேத வசனம் சொல்லுகிறது, தாழ்வு காலத்தில் சிந்தனை. Don't decide. எனக்கு ஒரு சமயம் தினகரன் சொன்னான், தாழ்வு காலத்தில் தீர்மானம் செய்ய சொல்ல, சிந்தனை. நீ தாழ்வு காலத்திலே I told you to take a positive decision. If you cannot make a positive decision, at least don't decide. ஒன்றுமே செய்யாமல் ஆரம்பிக்கலாம். Mostly if you are going to take a decision left alone you are left to take a decision in a negative mood, in a negative atmosphere, you take a negative decision. இப்படி நடக்கிறது. என் பிள்ளைக்கு எவ்வளவோ சொல்லிப்பான், அவன் படிக்கவே, அவனுக்கு ஒன்றுமே நான் செய்ய போவது முடிந்து விட்டது. என் மகன் சொல்லி சொல்லி திருந்ததே இல்லை, அவனை விட்டுவிட்டான். என் கேடாய் கட்டும். என் கணவன் அப்படி, என் மனைவி எப்படி, இப்படி விட்டவர்கள் எத்தனையோ நெகட்டிவ் டிசிஷன். You can either make a positive decision or a negative decision. What decision you are going to make is going to decide how you are going to tackle the problem. எனவே பிரச்சனை குறித்த ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன். These are principles, not what you have to do. These are principles. You are a problem solver. Everybody has a problem. Now, what are you going to do? பிரச்சனை நேரத்தில் என்ன செய்வது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்றேன். கவனிங்கள். I don't want any disturbance. Anybody disturbs me, I'll take you out and leave you. Don't be a problem here. You are problem solvers. I have been waiting how to speak to my people. Because I asked God, give me the wisdom how to deal with the problems of my people. அனுவேனுக்கு நீர் கொடுத்த மந்தையுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது எவ்வாறு? என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? யாரிடமும் நான் பேச போகிறேன். You made a negative decision. என்னை எல்லாரும் இருக்கிறாங்க, நான் தனியாய் வரப்போகிறேன், தனியாய் போகிறேன். Wrong. Negative. You are withdrawing. It's going to become worse. Face the problem and take a positive decision in a negative atmosphere. அப்படி என்றால் பிரச்சனை நேரத்தில் என்ன செய்வது? சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். When you have a problem, brother, the first thing is
don't exaggerate your problem. உன் பிரச்சனையை மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. Don't exaggerate your problem. I have not read any saints of God exaggerating their problem. ஒருவன் அழுது கொண்டிருந்தான். 2 பேர் போய் கேட்பாங்க, ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறான்? ஏன் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது? அல்ல, யோசேப்பு சிறைச்சாலையிலே எல்லாரும் செய்வதை செய்தான். சிறைச்சாலைக்காரனை தயவை பெற்றிருந்தான். அந்த சிறைச்சாலையை இவரோடு கைதியாயிருந்த 2 பேர் போய் கேட்கிறார்கள், நாங்கள் 2 கனவு கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுவாயா? நீங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இப்படி ஒரு தரிசனத்தோடு புறப்பட்ட நீங்கள் அடுத்த வாரமே கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. உள்ளே இருக்கும்போது 2 பேர் வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு போயா கனவு தான் நானே இங்க வந்து கனவையும் பாரு, கண்ட மூஞ்சையும் பாரு. யோசேப்பு ஒன்றையுமே சொல்லவில்லை. சிலர் கேட்கிறார்கள், யோசேப்பு ஒன்றுமே சொல்லவில்லை என்று, அதற்கு எதிராக பேசவில்லை என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன கேட்கிறார்? அவன் அப்படி எதிர்மறையாய் பேசினான் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு என்ன தெரிகிறது என்றால், இவன் கனவே நிறைவேறாமல் இவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது 2 பேருடைய கனவுக்கு இவன் அர்த்தம் சொல்லி இருப்பான் என்றால், இவனுடைய கனவு நிறைவேறுகின்ற உறுதியோடு இருந்தான். That's why he could sow in others' dream. That's why he could harvest his dream. மற்றவர்கள் கனவிலே இவன் விதைத்தான், இவன் கனவுக்கு பலனை அளித்துக் கொண்டான். That was his attitude. எனவே don't exaggerate. சோழனே தெரியுமா, நான் எவ்வளவு உண்மையாயிருந்தேன், எவ்வளவு குடும்பத்தில் எவ்வளவு ஒழுங்காயிருந்தேன், என் சகோதரர் செய்த தவறையெல்லாம் தகப்பனுக்கு சொன்னவன் தான் நான். பழி வாங்கி விட்டார்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னை இவ்வாறு அனுப்பி விட்டார்கள். ஒரு குடும்பத்திலே போய் வேலை செய்தேன், எவ்வளவு உண்மையாய் நான் வேலை செய்தேன் தெரியுமா, எல்லாத்தையும் கவனித்து கொண்டு வந்தேன். அவனுடைய மனைவிகள் எல்லாத்தையும் அந்த குழு எஜமானம் விட்டு வைத்தான். கடைசியில் அவள் என்னை வீணா குற்றம் சுமத்தி போட்டு விட்டாள். யோசேப்பு சொல்லுங்கள், he didn't exaggerate. Don't exaggerate. What is there to exaggerate, brother, when somebody else is facing a problem, similar problem like this? உன்னை போன்ற ஒரு பிரச்சனையை இன்னொருவர் சகித்துக் கொண்டிருக்கும் போது நீ என்ன மிகப்படுத்துகிறோம்? Don't exaggerate. Please don't exaggerate. When you exaggerate, oh, things are happening to me like this. Things are happening எனக்கு அப்படிங்கிறது. Don't exaggerate your problem, number 1. Number 2, don't wait. Start doing something about it. பரீட்சை தவறிவிட்டாயா? நான் எவ்வளவு படிச்சேன், நான் தவறிட்டேன். என்ன மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். Don't exaggerate. நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. Don't wait. Write again. Attempt again. ஐயோ பிசினஸ்ல கை வச்சேன், போயிடுச்சு, எனக்கு மாத்திரம் இப்பொழுதுமே நஷ்டம் சொல்லாத. Don't exaggerate. Do it again. வேலை இழந்து விட்டேன், வேலை போயிடுச்சு, எனக்கு மாத்திரம் ஆயிடுச்சு. Don't exaggerate. திரும்ப வேலை இழந்தேன். Don't exaggerate. Don't wait. Do something. Number 3. ஓடு முடிஞ்சாதான் அடுத்தது 3. Don't aggravate the problem already there. சில என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? இருக்கிற பிரச்சனையே அதிகமாக்கலாம். Don't aggravate. Yes, you already have a problem. Don't aggravate it. என்ன பண்றாங்க? குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பிரச்சனை, மனக்கஷ்டம். பிரச்சனை வந்த உடனே நாம தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? கவனிங்க, எல்லாருமே நிலைமை தெரியும், என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், அதனால தான் ஒழுங்கா பேசுறேன். பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் சுற்றி பார்க்க யாருக்காக தெரியுமா? யாருமே இந்த பிரச்சனைக்கான பழியை போடுவது. பெயிலான மாணவன் சொல்லுவது, என் பெற்றோர் என்னை சரியாய் படித்திருக்கிறார்,
எனக்கு ஏற்பட்ட பிசினஸ் தோல்விக்கு காரணம் என் மனைவி. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்விக்கு காரணம் என் சகோதரன். Don't fix the blame. இன்னும் சிலர் இன்னும் மோசம். எனக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு தெரியுமா? தேவன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வதே இல்லை. எவ்வளவாய் ஜெபிப்பேன், எவ்வளவாய் நான் நாடினேன், எவ்வளவாய் ஆராதனைக்கு வந்தேன், கர்த்தர் எனக்கு பதிலே கொடுக்கிறேன். Whom are you blaming? God. God. Why? Don't you? This small brain, 1.5 kg brain, doesn't understand is not God is the cause of your problem. Yes, you know it. உங்க தலையில இருக்கிற 1.5 கிலோ மூளைக்கு தெரியாதா? அது 1.5 கிலோ. தேவன் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களை தீர்க்கிறவர்கள் தெரியாதா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் செய்கிறார் தீர்மானிக்கிறோம். பிரச்சனை நேரத்தில் எல்லாருமே செய்யுது என்னன்னா, இந்த பிளேமை யார் மேல போடுறது, யாருமே கிடைக்கல ஆண்டவர். Don't fix the blame, fix the problem. What is your problem? Fix the problem. Don't blame God. கிழமைகள் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். Don't blame God. தேவனை நீங்கள் குற்றம் சொல்லாதீர்கள், யாரையுமே குற்றம் செய்யாதீர்கள். பிரச்சனையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று தீர்மானி. பிரச்சனையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தீர்மானி. Don't aggravate. Nobody is defeated until he blames others. Nobody is defeated until he blames others. யாருமே தோற்கடிக்கப்படுவதில்லை. பிரச்சனைக்கு தோல்விக்கான பொறுப்பை மற்றவர்களே சுமத்தும் வரைக்கும். உங்க தோல்விக்கு பிரச்சனைக்கு மற்றவங்களால நீங்க பிரச்சனையை போடாத வரைக்கும் நீங்க தோற்கடிக்கப்படவே முடியாது. I have a problem, I will solve it. I have a problem, whether is the cause. If I am going to say it and I am not going to solve it. நான் சொல்ல போறேன், இப்போ சபையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கேன். நான் சொல்றேன், இது யார் தெரியுமா காரணம்? அப்படி நான் சொன்னா காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைக்கு காரணத்தை அவர் மேல போட்டுட்டேன்னா என்ன ஆயிடுச்சு? நான் பிரச்சனை தீர்க்க போறது. யார் காரணம்? அவர். யார் காரணம்? அவர். சபையில் வந்த பிரச்சனை நான் தீர்க்க போகிறேன். யார் காரணம் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. I am not going to fix the blame, I am going to fix the problem. Let it come to anybody. Let it come through you, through him, through anybody, through me, he will solve the problem. As long as you are not going to fix the blame, you are not going to be defeated. சபையில் பிரச்சனை வந்தால் யார் மூலமாய் வந்தாலும் நான் தீர்க்க போகிறேன். என் வாழ்க்கையின் பிரச்சனை யார் மூலமாய் வந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், நண்பர்களால் வந்தாலும், உறவினர்களால் வந்தாலும், சில விசுவாசிகள் சொல்லுவது போல தேவனால் வந்தாலும் நான் சொல்லுவேன், I am going to solve it. Don't fix the blame. சிலர் சபையில் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள், don't fix the blame, fix the problem. Don't. And if you don't fix the blame, then you don't aggravate. What do you do then? Okay. Then illuminate yourself. உன்னை வெளிச்சத்தின் கீழ் கொண்டு வா. என்ன பிரச்சனை இருக்கிறது? Define the problem. நல்ல கவனிங்க. பலரை நான் சந்திக்கிற கவனிங்க, மிக முக்கியமானவர். This sermon will save hundreds of counseling for me. Why I speak to 1,000 people at one time? Because all the 1,000 people take my time 5 minutes. I cannot minister, you cannot do this. 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் பேசுறோம்னா நம்ம 10 லட்சத்தை பார்க்கவே மாட்டோம். பரலோகத்துக்கு தான் போய் 10 லட்சம் ஆகும். நிறைய பேர் இருப்பாங்க மற்றவங்க. Listen to me carefully, follow me. I know the time. I'll finish the right time. Come on. I said, நிறைய பேர் பிரச்சனையோட வரும்போது கேட்டா, உங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொன்னால் அனைவரும் சொல்லுவதற்கே தெரியல. Fix the problem, don't fix the blame. What is your problem? Then fix it. நான் முன்னால் வெற்றி வாழ்க்கைக்கான கருத்து சொல்லும்போது ஒன்று சொன்னேன். A problem well stated is half solved. சரியா ஒரு பிரச்சனை என்னன்னு ஒரு நாள் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீ பாதி ஃபீஸ் செய்யணும். பாதி ஃபீஸ். What is your problem? என் மனைவி நான் புருஷன் வீட்டில் வந்து அடிக்கிறாங்க, அப்படியே அடிக்கிறாங்க. என் மனைவி சரியா நீங்க ஒரே சண்டை. What is the problem? Your husband is not safe. Finish. Your wife is not safe. உங்கள் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படவில்லை.
அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார். Fix the problem, illuminate. What is the problem I am facing? Finance, I lost my job, I lost my studies, I discontinued, எனக்கு வேலை கிடைக்கவில்லை. Fix it. Face it. அநேகர் சொல்லுவார்கள், சாலையிலே நீங்கள் போகும்போது பின்பற்ற வேண்டியது ஒன்று. வெஹிக்கிள் ஓட்டி போகும்போது நீங்க மாத்திரம் ஓட்டினால் போதாது, மற்ற எப்படி ஓட்டுறாங்க பாருங்க, இல்லைன்னா அது. So when you drive, you have to identify other vehicles. முன்னால போற என்ன vehicle தெரியும், predict what he is going to do. அவன் என்ன செய்ய போறான்னு தெரியும், அவன் எங்க திரும்ப போறான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க பண்ணதை செய்யணும். Identify, predict, decide, execute. Identify your problem. What is your problem? Predict what it can do. அது என்ன செய்யும் என்பதை தீர்மானி. பணம் பிரச்சனை இருக்கிறது, இப்படியே விட்டால் என்னுடைய சொத்து எல்லாம் போய்விடும், எல்லாத்தையும் நான் இழந்து. Decide what are you going to do. இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று தீர்மானிக்கிறாயோ அதை செயல்படுத்த தீர்மானி. Start doing it. வேலை இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், வேலை பார்க்கிறேன். I'm not going to leave. I'm in the time. I'll get it. உறுதியோடு வேலை இல்லாத பிரச்சனை என்ற சோதனை என்னை மிருதுவாக்க போவதில்லை, என்னை உறுதியாக்க. எனக்கு இருந்த வேலையை நான் இழந்து விட்டேன். நான் என்ன செய்ய போகிறேன், என் வேலை இழந்திருக்கிறேன், அதை விட ஒரு பெரிய வேலையை வேறிடத்தில் பெறப்போகிறேன். அல்லது சொந்தமா எனக்கு ஒரு தொழிலாக நான் செயல்படுறேன். Identify your problem. Predict what it is going to do. Decide and execute. 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 பல குறிப்புகளை சொல்ல முடியும். Don't exaggerate. Don't wait. Don't aggravate. கடைசியாக நான் ஒரு குறிப்பை சொல்கிறேன். செய்தி நான் முடிக்கிற நேரம். பிரச்சனை என்னவென்று தீர்மானித்து விட்டீர்கள். உங்களுக்கு பணம் தேவை, பிசினஸ் தேவை, தொழில் சிறக்கவில்லை, ஏதோ அநேக பிரச்சனைகளை ஜெயம் பெறாததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? They don't dedicate. Now what is this dedication? Giving all of yourself for that. பரீட்சையில் தவறிவிட்டீர்கள். Don't exaggerate, don't aggravate, eliminate, dedicate. என்ன செய்ய போகிறேன், எனக்குள்ள எல்லாவற்றையும் இந்த பரீட்சையில் தேர்வதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். My time, my energy, my passion, everything. Dedicate. If you face a problem, dedicate. Business authority, I'm going to dedicate. First, எல்லாரும் சபையிலே சொல்லி, I'm going to dedicate. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் செயல்பட போகிறேன். Yes, doors will open for dedicated persons. தங்களை பூரணமாக ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு கதவுகள் திறக்கும். Doors open for dedicated persons. தங்களை பூரணமாய் தங்கள் நேரம் தாழ்ந்து இந்த வேலையை பெற்றுக்கொள்ள, இந்த சாதனையை செய்ய, இந்த தொழிலை லாபகரமானதாக மாற்ற எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் படிப்பில் நான் முன்னேற, I don't know what is your problem. I am going to completely dedicate myself and give myself to that. எனவே பிரச்சனை நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது, நீங்கள் பிரச்சனை நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதிகமாக அதை பற்றி பேசாதீர்கள், அதை அதிகமாக்கி விடாதீர்கள். யார் மேலும் பொறுப்பை சுமத்து விடாதீர்கள். பொறுப்பை நீங்களே சந்திங்கள். மற்றவர்கள் சுமத்தினால் அவர்கள் தீர்க்கட்டும் என்றிருப்பீர்கள், நீங்களே தீர்க்க வேண்டும். Now I'm going to tell you something, how you are going to tackle this problem. என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது பிரச்சனையை நேரடியாக நீங்கள் எவ்வாறு சந்தித்து எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து when you face a problem, you can solve it. You can, no doubt about it, you can solve it. Sickness, you can get yourself healed. உங்களுக்கு வியாதி இருந்தால் சுகமாக்கப்படும். You have a problem, you can solve it.
But one thing I want to tell you, that's not the only way. அது மாத்திரமல்ல, பிரச்சனையை தீர்ப்பது மாத்திரம் ஒரு வழி அல்ல. பிரச்சனை is not only solving the problem. யார் இருக்கிறது சுகமாக? Yes, Jesus is delivered. But you know, you can do something else. இன்னொன்று செய்யணும். என்ன அது தெரியுமா? If you cannot solve the problem, you can manage the problem. உன்னால் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் பிரச்சனையை சரிபடுத்த கட்டுப்படுத்த உன்னால். You must know to manage the problem. What is this managing the problem? அனைவரும் என்ன முயற்சியை விட்டு விடுகிறார்கள் பிரச்சனை தீர்க்க. நான் யார்கிட்ட பேசியிருக்கிறேன் எனக்கு and some are not able to solve the problem. What do they do? What do we do? Give up? விட்டுலாமா? ஆண்டவரை விட்டுலாமா? உயிரை விட்டுலாமா? உலகத்தை விட்டுலாமா? No, I am going to manage the problem. I have faced, நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆலய வருமானம் 1 லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. There was a time, ஒரு சமயம் இருந்தது, இதை எதிர்பார்த்து நாங்களே இப்படி வருவதில்லை நான் விசுவாசிக்கிறேன். I took time to come. There was a time when I had to sell my furniture, my properties. என்னுடைய சொத்துக்கள், ஆடுமாடுகள், வண்டிகள் இவற்றையெல்லாம் இருந்தது. I could solve the problem. I managed the problem. What are you going to do until you solve the problem? பிரச்சனையை தீர்க்கும் வரை பிரச்சனையோடு என்ன செய்ய போகிறீர்கள்? அதை விட்டு வைத்தால் அது பற்றி எரிந்துவிடும். Can you not manage? You know one thing, you need faith not only to solve the problem, even to manage the problem you need faith. பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாத்திரம் விசுவாசம் இல்லை, பிரச்சனையை மேனேஜ் பண்ண. What is to manage? To control. கட்டுப்படுத்தவும் உனக்கு விசுவாசம். பார்த்தேன், எனக்கு இருக்கிற பணம்லாம் போயிடுச்சு, எல்லா பக்கத்துலையும் கடன், எல்லா பக்கத்துலையும் யாருமே எல்லாம் வந்து பணம் கேட்கிறாங்க, என்கிட்ட எது முடியல, ஒரே எதிர்ப்பு, ஊழியர்களை எனக்கு பணம் வரவில்லை, ஆதரவு இல்லை, எதிர்ப்பு, எல்லாருக்கும் எதிர்ப்பு. அப்போ I took the stop. என்னெல்லாம் இருக்கு? எத்தனை மாடு பாருங்க, எத்தனை வண்டி இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு? 2 லட்சம். எவ்வளவு பில் பே பண்ணும்? 2 லட்சம். பேசு மேனேஜர் எவ்வளவு, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? மாடை வித்தா 10,000 ரூபாய், வண்டியை வித்தா 10,000 ரூபாய், டைப்ரைட்டர் வித்தா என்னென்னலாம் இருக்கு? மேனேஜ். சிலருக்கு மேனேஜ் பண்ண பயத்தினால் அதை சால்வ் பண்ணிடலாம் என்றே பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதை மேனேஜ் பண்ணுவதற்கு எனக்கு விசுவாசம் தேவையாயிருந்தது. வித்துருவோம், பணத்தை அடைச்சிருவோம், we will manage the problem, one day we will solve the problem. அப்படி என்ற ஒரு உறுதியோடு செய்வதற்கு விசுவாசம் தேவை. I am talking to persons, I know what's your problem. You may have a sickness in your body. ஒரு சரீரத்தில் வியாதி இருக்கும், விட்டுருங்க, சரீரத்தில் குறைவே. What are you going to do with that? Solve it? Good. Praise the Lord. I agree with you. How are you going to solve it? I am going to be healed. நான் சுகமாக்கப்படும். How? Miracle healing. I praise the Lord. The pastor agrees with me. But until then, what are you going to do? அந்த அற்புதம் நிகழும் வரை நீ என்ன செய்யப்படும்? I am going to manage it. I am going to control it. I am not going to let it control me. I am going to control it. அந்த பிரச்சனை என்னை கண்ட்ரோல் பண்ண நான் விட போவதில்லை, நான் அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். எஸ், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு அற்புதம் நடக்க நான் உங்களோடு விசுவாசிக்கிறேன். இன்றைய பிரச்சனையை நான் பேசிக்கிறேன். Yes, a miracle is going to take place in your life. Yes, we will not give up on the miraculous power of the Lord. Yes, until then, I will not give up my faith. I am going to manage the problem. I am going to control the problem. என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை, அற்புதமாய் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னால் ரட்சிக்கப்படவே இல்லை. என்ன செய்ய போகும்? ஓ, ரட்சிக்கப்படவில்லை, கணவரும் வேண்டாம், சபையும் வேண்டாம், கிறிஸ்தவமும் வேண்டாம். No, I am going to control the problem. I am going to control it. ஓ, எனக்கு பணம் இல்லை சொல்லுகிறார்கள், பாத்திரம் நிரம்பி ஒழியும், ஆலையை திராட்சரசம் வழிந்தோடும், களஞ்சியம் நிறம், இதற்கு ஒன்றுமே நிரம்பும். என்ன செய்ய போவர்கள்? நிரம்பும், வரும், நிரம்பும், அற்புதம் நிகழும், அற்புதம் நடக்கும். ஆனால்
இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்? Are you going to give up? No, I am going to control it now. என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட போகிறார், இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை. What are you going to do? Are you going to give up? No, I am going to control it. You know to control it. You know to control it. You need faith to control it. என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை நான் பார்த்து என்னுடைய பிரச்சனையை நான் சந்தித்து நான் அதை கட்டுப்படுத்த போகிறேன். நான் என்னுடைய பிரச்சனையை நான் கட்டுப்படுத்த போகிறேன். சிறைச்சாலையிலே யோசேப்பு போடப்பட்டு விட்ட உடனே பிரச்சனை, ஐயோ எனக்கு வந்து விட்டதே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் அவன் செயல்படாது. He decided to control the problem. என்ன செய்ய போகிறேன்? சிறைச்சாலையில் நான் சிறந்தவனாக இருக்க போகிறேன். சிறைச்சாலையில போட்டுட்டாங்க, அவன் காலெல்லாம் கட்டி போட்டாங்கன்னு சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஐயோ என்னை கட்டி போட்டுட்டாங்களே, என் தரிசனம் நிறைவேறலையே, ஆண்டவர் என்னை ஏமாற்றி விட்டா சொல்லல. ஓ சிறைச்சாலையின் கதவுகள் அற்புதமாய் திறக்கும் நான் எதிர்பார்க்கிறேன், கதவுகளை திறக்கவில்லை. What are you going to do if the prison doors are not going to open? Going to sit and curse the Lord? உட்கார்ந்து தேவனை சபிக்க போகிறீர்களா? சிறைச்சாலை கதவு பேதுருவுக்கு திறந்ததாமே, பவுலுக்கு திறந்ததாமே, எனக்கு திறக்கவில்லை. திறக்க நான் விசுவாசிக்கிறேன். திறக்காமல் இருக்கும் பொழுது நான் மேனேஜ் பண்ண ரெடியாயிருக்கேன். அதை கண்ட்ரோல் என்ன செய்ய போகிறேன்? நான் எல்லாரும் செய்கிறதை செய்ய போகிறேன். சிறைச்சாலையை நான் ஒழுங்காய் செயல்பட போகிறேன். நான் சரியாய் செயல்படுவதனால சிறைச்சாலைக்காரனே எனக்கு தயவு வைக்க போகிறேன். Lord said, if you can be the best person in the prison, you will be the best person outside. சிறைச்சாலையிலே சிறந்த மனிதராய் நீங்கள் இருக்க முடியும் என்றால் வெளியிலே நீங்கள் சிறந்த மனிதராய் உங்களால் இருக்க முடியும். சிறைச்சாலையிலே சிறந்த மனிதராய் இருப்பீர்களே. ஐயோ சிறைச்சாலையிலே போட்டு விட்டால் என்று நொந்து கொண்டிருப்பாய் என்றால், yes, in that circumstance he decided to control his problem. He decided to control the problem. He decided what best is to do. தீர்மானித்தான், manage the problem, control the problem. சொப்பனம் கேட்டவங்களுக்கு விளக்கம் சொன்னான், செயல்பட்டான், சோர்ந்து விட்டு செயல்பட்டான். You know to control the problem, you need to have a faith to control it. தவறி இருப்பீங்க, வாழ்க்கையில ஏதோ நடந்தது, பிசினஸ்ல எதிலே தவறி இருக்கலாம், அநேகர் பார்ப்பது நேராக உட்காருங்க, சிலரை அநேகர் இன்றைய பிரச்சனையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நாளைய வாய்ப்புகளை பார்க்க தவறிவிட்டார். You are looking only at the problems of today. You are failed to look at the opportunities for tomorrow. உனக்கு இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார், நீ இதை சரியாய் பார்ப்பாய் என்றால் எப்படி நினைக்கலாம்? எந்த கம்பெனியிலும் எனக்கு வேலை கிடைக்கலாம், உனக்கு என்னென்ன வாய்க்கலாம், சொந்தமாய் தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்தமாய் ஒரு இடத்தில் போய் ஊழியம் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். See the opportunity. எதை இழந்து விட்டீர்கள்? You have not lost your talent. ஏதோ தோல்வி உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற கரங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு இருக்கிற கால்கள் இருக்கிற, உங்களுக்கு சரீரம், you have got your time, உங்களுக்கு நாட்கள் இருக்கிறது, மணி நேரம் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை என்று பிசாசு சொல்லுவான். ஒரே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவன் தான் சொல்லுவான், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் நீ உனக்கு பேச முடியும், உனக்கு பாட முடியும், உனக்கு நடக்க முடியும், எவ்வளவு செய்யலாம். ஒரு தோல்வினால எல்லாத்தையும் நீ இழந்துடுறேன், ஒன்றுமே இல்லாம போயில்லை. So don't think your problem has completely swallowed you. If you cannot manage the problem, if you cannot solve the problem, control the problem. ஒருவேளை வேதவசனத்தில் இதற்கு கருத்துண்டா நான் சொல்லுகிறேன், கவனிங்க. You have to control the problem. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள், புயல் வந்து விட்டது. புயல் வந்த உடனே இயேசு சொல்லுகிறார், எழுந்து புயலை அமர்த்துகிறார், முடிந்து விட்டது. He solved the problem. Amen. பவுலும் அவனை சேர்ந்தவர்கள் கப்பலிலே போய் கொண்டிருக்கிறார்கள், புயல் வந்து விட்டது. He didn't solve the problem, he managed the problem. புயலை பவுல் தட்டி மீது நின்று அமர்த்தி விடவில்லை. அவன் சொல்லுகிறான், புயல் அடிக்கிறது, சரக்கெல்லாம் போடுங்க, பயங்கராக எல்லாம் தப்பி போச்சு, we will manage. சரக்கு தூக்கி போடு, பாய்மரத்தை ஒழுங்கா கட்டு, காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கமா கட்டு. எந்த புயல் நம்மளை அழிக்க வருதோ அந்த புயலுக்கே உன் பாய்மரத்தை சரியாய் இருப்பாய் என்றால் அந்த புயலே உன்னை கரை சேர்த்து விடும்.
வீட்டிலே போய் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கவனி, நான் சொல்லி முடிக்க போகிறேன். பவுல் இந்த சூழ்நிலையில என்ன செய்கிறான்? பாய்மரத்தை காற்றுக்கு முகமாய் கட்டிவிட்டார். கரை தெரிந்து விட்டது, காற்று வீசுகிறது, நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வோம்? எடையெல்லாம் குறைத்து விடுவோம், நங்குரங்களை போட்டு விடுவோம், தப்பி போகிறவர்களை நிறுத்தி விடுவோம். இப்போது காற்றடிக்கிறதே, பாய்மரத்தை காற்று பக்கமாய் விரிந்து விடுது. எந்த புயல் உங்களை அழிக்க வருகிறதோ அதற்கு சாதகமாக உங்கள் பாய்மரத்தை விரித்து விட்டு, எந்த புயல் உங்களை குழப்பினதோ அந்த புயலையே வைத்து கரை சேர்ந்து விடுது. He managed the problem. He didn't solve the cyclone. He controlled the problem. தெரியுமா, இந்த சூழ்நிலையிலே அவன் திட்டமாய் செயல்பட்டான். எப்படி தெரியுமா போய் கரை சேர்ந்தார்கள்? கட்டைகளை பிடித்துக் கொண்டு போய் கரை சேர்ந்தார்கள். கப்பல் போய் ஸ்மூத்தாலாம் நிற்கிறீங்க, கப்பல் போய் அப்படியே டாக் பண்ணீங்க, எல்லாம் அவன் கட்டையை பிடிச்சி போயிருந்தான். He managed the problem. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கப்பல் அதே போய் அது லேண்ட் ஆகணும் இல்லைன்னு நினைச்சேன். கட்டையை பிடிச்சினா என்னால முடியாது, முட்டை செத்துருவேன். கொடை பிடித்து விட்டவர்களாக கட்டையை பிடித்துக் கொண்டாவது நான் கரையோரை சேர்வேனுடைய அமைய மாட்டேன். This problem can leave you tender or tough. கரையிலே நிற்கிறான் பவுல். இந்த புயல் உன்னை அழித்ததா, உன்னை உறுதியாக்கினதா, உருக்கினதா? உறுதியாக்கினது. எந்த தீவுக்கு வந்திருக்க? ஒரு தீவுக்கு வந்து விட்டோம். எப்படி வந்தோம் தெரியுமா? நாம் தேடி வரவில்லை, புயல் அடித்ததினால் வந்திருக்கிறோம். இது என்ன? இது தீவு. எப்படி வந்து சேர்ந்தோம் தெரியுமா? பிளேனிலே வரவில்லை, கப்பலிலே துறைமுகத்தில் வந்திருக்கவில்லை, கட்டையை விடித்துக் கொண்டு உயிரை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? உட்கார்ந்து அறப்போம். இந்த அவமானத்திற்காய் வருது போகிறோம். எனக்கு ஏன் இன்னும் இந்த பிரச்சனை தீரவில்லை? ஏன் எனக்கு இன்னும் சுகமாகவில்லை? ஏன் எனக்கு இன்னும் வியாதி நீங்கவில்லை? எனக்கு ஏன் இந்த சரீரத்தில் குறைபாடு? ஏன் எனக்கு பொருளாதார பிரச்சனை தீரவில்லை? இப்படி உட்கார்ந்து கொண்டு நாம் கேள்வி கேட்டுக் கொண்டு இந்த கடற்கரையிலே அமர்ந்திருக்கிறோம். ஏன் கர்த்தர் புயலை நிறுத்தவில்லை? ஏன் புயல் வரும் என்று தெரிந்து அவன் புயலே பிராமணம் செய்திருக்கிறான்? ஏன் கட்டையை விடுத்துக் கொண்டு என்னை வர செய்கிறான்? வந்து இறங்கினவுடனே லூக்கா, அதான் அசிஸ்டன்ட் டாக்டர் கூட இருக்க, எந்த தீவிற்கு வந்திருக்கிறோம்? லலிதா தீவிற்கு வந்திருக்கிறோம். ஆஹா, தீவில யார் இருக்கிறார்கள் என்று போய் பார், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். கடமை தருவோமா? இந்த தீவுக்கு தலைவனுக்கே தீரது, அவருடைய கலம்பருக்கே தீரது. அவனே முதலில் அவனை குணமாக்கி ஆரம்பித்தது. உடனே தீவு புறாவுக்கும் செய்தி வந்து விட்டது. எல்லாரும் ஹீலிங் கேம்பெயினுக்கு வந்து விட்டார்கள். எல்லாரும் சுகமளிக்கிற கூட்டத்திற்கு வந்து விட்டார்கள், சுகமாகிவிட்டார். இத்தனை ஆண்டுகள் 2000 வருடங்கள் கழித்து மெலிசா தீவிலே துணைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது ஒரு பெரிய தேவாலயத்தை கண்டுபிடித்தாரா. அந்த தேவாலயத்தில் ஒரு ஞானஸ்நான தொட்டியை கண்டுபிடித்தாரா. அந்த ஞானஸ்நான தொட்டி சின்ன தொட்டியா இல்லை, பெரிய தொட்டியா இருந்ததா. அந்த தொட்டியிலே கற்கள் வைக்கப்பட்டிருந்ததா. அந்த கல்லிலே ஒரு கப்பலின் படமும் அந்த கப்பலுக்கு புயல் அடிப்பது போல போட்டு அந்த கப்பலின் படமும் பாலஸ் என்ற பெயரும் எழுதப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்னதாக பவுல் விதைத்தது. எதன் வழியாக எப்படி பவுல் வந்து இறங்கினார்? மெர்சிடஸ் பென்ஸில் அல்ல, டிரான்ஸ்போர்ட்ல TWA பிளைட்டில் அல்ல, ஏர் இந்தியா பிளைட்டில் அல்ல, கட்டையை பிடித்துக் கொண்டு உயிரை பிடித்துக் கொண்டு இறங்கின மெலிசா தீவிலே. After the survival, there was a revival. Amen. Amen. If you can survive, there can be a revival. You can produce a revival. What are you going to do? Until then, what are you going to do? பிரச்சனை தீரக்கூடிய, புயல் அமர்த்தக்கூடிய அற்புதங்கள் நடக்கும். எந்த விதத்திலும் உண்மையாளவோ அந்த விசுவாசத்தில் குறையவே இல்லை. But we are ready to solve the problem, control the problem, and manage the problem. But one thing also I'll do, even if I cannot control the problem, I know one thing. If I cannot control the problem, I'll do one thing. At least I control my attitude towards the problem. என்னால பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியலனாலும் என்னையாக நான் கட்டுப்படுத்திக் கொள்ள. என்ன தெரியுமா கட்டுப்படுத்திக்க போறேன்? ஓஹோ, தாழப்படுறதில்லை.
ஐயோ எனக்கு நான் இந்த பிரச்சனை நான் சொல்ல போறதில்லை. I may not be able to control the problem, but I am going to control my attitude towards the problem. எனக்கு தான் பிரச்சனை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க போதில்லை. எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு நான் நடனம் ஆடாம உட்கார்ந்து இருக்க போதில்லை. நான் ஆடப்படாம போறேன். I am going to control my attitude towards the problem. சகோதரி ஒரு மாதிரி இருக்கு. You are neither able to control the problem or control your attitude. Even if you cannot control the problem, can you not control your attitude? Can you not? உன் கணவர் ரட்சிக்கப்படாத போது, உனக்கு பணம் வராத போது, உனக்கு நிலைமைகள் மாறாத போது, அப்படிப்பட்ட நிலைமையில் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று செயல்படும். நான் ராபர்ட் ஷூலருடைய செய்தியில் கருத்துக்களை வாசித்தேன். ராபர்ட் ஷூலர் கொரியாவிலே ஆப்பிரிக்கா அவருடைய சபையிலே இந்த ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் தங்கி வருது. உங்களுடைய மகனுக்கு சாலை விபத்து. போய் பார்க்கும்போது சாலை விபத்திலே காலை இழந்து விட்டாள் 17 வயது மகன். Here is the problem. Can you solve it? No, not now. Can you control it? Yes, we'll try. If I cannot even control the problem, we'll control your attitude. We are not going to sit and cry. Robert Schuller மகன் பண்ணாரா? மகளே ஒரு காலை தான் எடுத்துட்டாங்க, ஒரு கால் வெயில் பண்ணி. என்ன சத்து கேட்கணும்? நான் சொல்றேன் கேளுங்க. 2 காலோட வாழ்க்கையை சந்திப்பதற்கு தேவையான விசுவாசத்தோட ஒரு காலோட வாழ்க்கையை சந்திக்க விசுவாசம் அதிகமாக. ராபர்ட் ஷூலருடைய மகன் கூட்டத்தில் நின்று பேசினாலா? அவர் கால் சரியாச்சு ஒரு காலோட இருக்கும் போது அவர் நின்று பேசினான். I see young women, young mothers, sisters. I see you all walking in 2 legs. You are all looking at me. I am limping. நான் தாங்கி நடக்கிறது எல்லாரும் பார்க்குறீங்க. ஒரு காலில் நடக்கிறது, நீங்களும் 2 காலில் நடக்கிறத பார்க்குறேன். எத்தனை காலில் நடக்கிறோன்றது இல்லை, யாரோட நடக்கிறோன்றது தான் எனக்கு. I control the problem, I control my attitude. You face the problem, consistent. You know why you are suffering in a problem? Because of your attitude towards your problem. உன் பிரச்சனை நினைச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு நீ நினைக்கிறேன். இன்றைக்கு கவனிங்க, உங்க பிரச்சனை சரி, உங்களுக்கு குழந்தை இல்லை. What are you going to do? Yes, I am believing for a miracle. I agree with you. You will have a miracle. I am a pastor who agrees with you. We are going to have this miraculous consumption taking place in our church. But what are you going to do until now? Until then, you are going to sit and cry. Control your problem and control your attitude. எப்படி உங்கள் உணர்வுகளை சரி செய்வது கொஞ்சம் கவனிங்க. ராபர்ட் ஷூலருடைய சபையில ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அவருடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னால திடீரென்று போகும்போது ஹார்ட் அட்டாக் செத்த உடனே சில நாள்ல அவங்களுடைய சரீரத்துல ஒரு கர்ப்பம் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க, கேன்சர். கணவர் இருந்தாரு, கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு கேன்சர். Probably they could not do it. Will control. டாக்டர் சொன்னாங்க 3 மாசம் தான் ஒரு லைஃப் டைம். ராபர்ட் ஷூலர் சொல்றாரு 3 மாசம் தான் லைஃப் டைம் சொன்ன உடனே ஒரு நாள் பார்த்தா அந்த அம்மா சபையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. போய் ராபர்ட் ஷூலர் கேட்டாரா, என்ன 3 மாசத்துல செத்துன்னு சொன்னாங்க, நீ சபையில வந்து உட்கார்ந்து இருக்க சொன்னாங்களா? நான் டிசைட் பண்ணேன் 3 மாசம் தான். நான் இப்படியே இருக்கேன்னா 2 பேருக்கு தான் பிரயோஜனம். யாருக்கு தெரியுமா? கல்வராஜாவுக்கு பெட்டி செய்யறது. 3 மாசத்துல நான் சாவ போறேன். இப்படியே இருந்தா 2 பேருக்கு தான் பிரயோஜனம். ஆனா சாவதுக்குள்ள சபைக்கும் நான் பிரயோஜனம் இருக்க சபைக்கும். நான் என்ன செய்ய போறேன்? சபையில உட்கார்ந்து டெலிபோன் லைன்ல ஹோம் லைன் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஜோப் பண்ண ஆலோசனை கொடுக்குறேன். நான் ஆலோசனை கொடுக்குறேன். அந்த பணியை 3 மாசம் செஞ்சுட்டு சாவ போறேன். Can you control your attitude towards your problem? Can you control your attitude towards your problem? Yes, you can control your attitude. உங்கள் பிரச்சனையை குறித்த உங்கள் பார்வையை நீங்கள் நோக்க முடியும், அணுக்க முடியும். என்ன தெரியுமா? இந்த கணைகள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? They are not being able to control their attitude towards the problem. That's why you are not being able to solve it. I see. Why you are not being able to solve it? Because you are not controlled your attitude towards the problem. You think you are in a problem, and you think somebody should reach out. Brother and sister, don't get hurt. Nobody is going to reach out to you until you start reaching out to others. பிரச்சனையில் இருக்கிற உங்களுக்கு யாருமே வந்து ஒருவேளை உதவி
செய்ய போகிறதில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சூழலை உதவி. ஒருவேளை கணவரை இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், மனைவியை இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலை இருந்தால் இதை செய்ய போகிறீர்கள். எனக்கு குடும்பம் இல்லை, சரி, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு ஏற்பட நான் விசுவாசிக்க போகிறேன். அது வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? உட்கார்ந்து கொண்டு அழப்போவதில்லை. எனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை சபைக்காய், ஊழியத்திற்காய், ஜெபத்திற்காய், நான் சுவிசேஷ ஊழியத்தை அறிவிப்பதற்காய், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நான் செயல்படுத்த போகிறேன். ஆமென். என்னுடைய குடும்பத்திலே திடீரென்று 2 மரணங்கள் நடந்தது. எதிர்பார்க்காத நிறைவேறக்கூடிய நிலைமை. நான் என்னுடைய ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் 2 மரணங்கள். ஒன்று இருந்தது, 2 மரணங்கள் ஏற்பட்டதினால் ஒன்றுமே இல்லை, நேரங்கள் நிறைய. சில சமயத்தில் பிரச்சனை என்ன ஆயிரும் தெரியுங்களா? ஒருத்தர் டோக்கியோ பேல 2வது மகாயுத்தத்தில் குண்டு வீசத்துக்கு விமானம் போயிட்டு இருக்கும்போது கடாராவுடைய ரக்கையில் ஒரு விமானம் ஆச்சு. விமானத்தை தலைக்கிழத்து அது உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு. அது கேட்டாங்க, எப்படி நீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்க? விமானத்தை திரும்பிச்சு. அவர் சொல்றாரு, திடீர்னு பார்த்தா எனக்கு வானம் கூரையா இல்லை, கடல் தான் கூரையா இல்லை, தலை கீழே பறந்து. அந்த சமயத்தில் என்னப்பா பண்ண, நீ என்ன செஞ்சு தப்பிச்ச? நான் ஒண்ணுமே I controlled him. I didn't touch any controls, I just kept quiet. You control your attitude. You can control your attitude. எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தோட எனக்கு நிறைய நேரம் 5 வருஷம் உட்காந்து படிச்சேன் ஜெவமன் படிச்சேன் எனக்கு தெரியாது ஜெவமன் படிச்சேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆள் தான் எனக்கு அவ்வளவு என்கிட்ட என்ன இருக்கிறது நிறைய பேர் இருக்கு. அவ்வளோத்தையும் கற்றுக்கொள்றதுக்கு சொல்லிவிட்டான். எதிர்ப்பாய் இருக்கிற மலைகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். மாற்றி விட்டதினால் the attitude was right. I could control the problem. அதனால் என்னை வளர்த்து கொண்டது மாத்திரமல்ல, எந்த இழப்புகள் நடந்ததோ அந்த இழப்புகளும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Can you get a hand clap? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் காலையில் சொன்னேன், நான் முடிக்க போகிறேன். காலையில் சொன்னேன், உலகம் ஒருத்தரை வரவேற்க போகிறது. யாரை தெரியுமா வரவேற்க போகிறது? பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், சோதனை இருக்கலாம். நம்முடைய சபையில ஊழியத்தை தாங்குவதற்கு சில சகோதரிகள் இருக்கிறாங்க. முழங்கால அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளோட ஊழியத்தை தாங்கிறதுக்கு ஜெபிக்க ரெடியா இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் உண்டு, அவங்க ஜெபம் பண்றதுனால அவங்க வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்துரும் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? பிரச்சனை நேரத்திலே விசுவாசத்தோட செயல்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெற்றி உண்டு, பிரச்சனையும் தீர்ந்துற போது இன்னைக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. பிரச்சனையை தீர்ந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனையை தீரப்போவதில்லை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு. Now what are you going to do? What is your attitude towards yourself? மலை நிற்கும் என்றால் எல்லாருமா எழுந்தது. மலை நிற்கும் என்றால் உனக்கு எதிராய் மலை இருக்கிறது என்றால், உனக்கு எதிராய் உன்னை தடை செய்யும் மலை ஒன்று இருக்கிறது என்றால் அந்த மலையை நீ என்ன செய்ய போகிறாய்? Come on, don't move. I just ask you to stand. மலை எதிர்த்து நீங்க பைபிள்ல and when you sit again preach. It's just a rest. You have been sitting too long. அனைத்து நேரமா உட்கார்ந்துட்டு கவனிங்க. Listen to me when I speak, so that I need not listen to you when you come to speak to me. இப்ப தெரியுதா மத்தவங்க பேசும்போது கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது? அப்படிதான் கவனிங்க. மலை உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் என்றால், மலை உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் என்றால் இந்த
மலையை நீங்கள் அசைத்து விடலாம், சொன்னால் சமுத்திரத்திலே போய்விடும். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறேன். ஆனால் அது ஒரு வழிதான் என்று நான் நினைக்கிறேன். அந்த மலை சொன்னவுடனே சமுத்திரத்தில் போய் விழாவிட்டால் என்ன செய்வேன் என்றால் மலையை தாண்டுவேன். மலையிலே கணவாய் உண்டா என்று பார்ப்பேன். மலையிலே ஒரு கணவாயை உருவாக்குவேன். மலையை துண்டு துண்டாய் வெட்டி வெட்டி ட்ரக்காய் எடுத்து சென்று மலையை தேக்கி விடுவேன். If I cannot move the mountain by a miracle, what I am going to do? Yes, miracle, I believe in miracle. Yes, it's going to happen. What I am a mountain mover. What I am going to do? I will tunnel it, I'll scale it, I will look for a path in it, or I will chip it and remove the mountain. And I'll do something else also. If I cannot move the mountain, I will make the mountain into a gold mine. அந்த மலையையே ஒரு தங்க மலையாக மாற்றிவிடும். இது எங்கேயா கண்டுபிடிச்சு? பார்வோனிடத்தில் போய் சொல்கிறான், இஸ்ரவேல் புத்திரரை விட்டுவிடு, 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 விட்டுவிடு. முடியாது, முடியாது, மலையசையவில்லை, 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 மலையசையவில்லை. விடாமுயற்சியோடு இருந்து எந்த மலை அசையாமல் இருந்ததோ அந்த தடை வந்தது பாருங்க. அந்த தடை எவ்வளவாய் தாமதித்தானோ, எவ்வளவாய் பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்புவதற்கு தாமதித்தானோ, அதே மலையை பொன்னோடும் வெள்ளியோடும் இஸ்ரவேலரை புறப்பட பயன்படுத்திக் கொண்டான். I will change the mountain into a gold mine. தடை வந்தனாலதான் தங்கம் கிடைச்சிச்சு. முதல் நாளை விட்டுருந்தா போப்பா, முதல் நாளை இஸ்ரவேல் புத்திரர் விட்டுருந்தா போப்பா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகம் யாரை வரவேற்கும் என்று காலையில் சொல்லிவிட்டேன், இப்போதும் சொல்லிவிட்டு விட்டேன், இப்போதுதான் சொல்ல போறேன். யாரை வரவேற்க போகிறது தெரியுமா? உலகம். உனக்கு வேலை தேவையா, பணம் தேவையா, திருமணம் தேவையா, உன்னை வரவேற்கப்பட வேண்டுமா, உன் குடும்பத்தின் குறைகள், உனக்கு குழந்தை இல்லாத குறைகள், உன் சரீர குறைவுகள் எல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்கும், நிறைய பேருக்கு நாங்க குள்ளமா இருக்கிறோம்னு வருத்தம், சிலருக்கு தாங்க உயரமா இருக்கிறோம்னு வருத்தம், சிலருக்கு தாங்க ரொம்ப சிவப்பா இருக்கிறோம்னு வருத்தம், சிலருக்கு தாங்க ரொம்ப கருப்பா இருக்கிறோம். Change your attitude. Change your attitude. உங்களுடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். யாரை உலகம் வரவேற்க போகிறது தெரியுமா? மிகவும் சிவப்பாய் இருக்கிறவர்களை அல்ல, மிகவும் கருப்பாய் இருக்கிறவர்களை வெறுக்க போவதும் இல்லை, மிகவும் உயரமாய் இருக்கிறவர்களை உலகம் வரவேற்க போவதும் இல்லை, குள்ளமாய் இருக்கிறவர்களை விரட்டப் போவதும் இல்லை. நமது பாரத பிரதமராய் இருந்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் கண்களிலே விரலை விட்டவர் அவர். Nobody going to send you off because you are short. Nobody going to lift you up because you are tall. யாரை தெரியுமா உலகம் வரவேற்க போகிறது? எந்த நிலைமையிலும் உற்சாகம் உள்ளவரை உலகம் வரவேற்க போகிறது. Hello, hello. The world is waiting for enthusiastic people. குழந்தை வெளியில பிறக்கும் போது தாயின் கருப்பையிலே இருந்த வாழ்க்கைக்கு அது மரித்து விட்டது. அதனால்தான் கருப்பையிலே அது வளர்வதற்கு தேவையான எல்லாமே வந்து விடுகிறது. The death is a birth. உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரணம் ஏற்படும் போது இன்னொரு உலகத்தில் பிறக்க போகிறோம். With Jesus, no situation is hopeless. I can control, I can solve, I can control my attitude. எல்லாம் செய்ய முடியும் என்னால. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் கூட. I can solve the problem. I can rebuke the storm and stop it. And I am ready to manage the problem and go ashore holding on to your Lord. நான் புயலை நிறுத்தி கட்டளை கொடுத்துட்டு கப்பலை செலுத்த ஆயத்தமா இருக்கேன். கப்பல் உடைஞ்சிருச்சுன்னா கட்டையை பிடிச்சிட்டு கடல் போய் சேர ஆயத்தமா இருக்கேன். அங்க போய் சேர்ந்த பிறகும் ரிவைவல் தான் செய்வேன். I'm not going to sit and cry. It's revival. It's tough. You are going to be tough in faith to decide. இதை இந்த உறுதியை கொடுக்கிறவர் இயேசு. That's why we are going to move fast.
பெரிய காரியங்களை கர்த்தருக்கு என்று செய்ய போகிறது. தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு அசைய போகிறது. It is going to make us tough, better and make it. We are going to be tough in our faith. உறுதி. எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும், உங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் இந்த நிலைமையில நான் எவ்வளவு பெஸ்டா இருக்கும்னு நான் தீர்மானிக்க போறேன். இந்த உறுதி எனக்கு தேவை. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளல, நான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்றேன்னு விரும்புறவங்க யாராவது இருந்தா சீக்கிரமா கை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு அடுத்த நான் பிரச்சனைகளை தீர்ப்பவன். ஆமென், ஆமென். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. யார் எத்தனை பேர் எத்தனை பேருக்கு இந்த உறுதி தேவை? நான் சொல்லுகிற ஜெபத்தை தயவுசெய்து எடுத்துட்டு சொல்லுமாறு கேட்கப்படுகிறேன். நான் சொல்ற ஜெபத்தை பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக, என் ஆண்டவராக இருதயத்தில் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகர் என்றும் என் ஆண்டவர் என்றும் இந்த சபையில் முன்னதாக நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீங்கள் அதிகாரம் கொடுத்தபடியாகும். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நான் உங்களுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டதற்கான தோல்வியில் நன்றி செலுத்துகிறேன். கரவை கட்டி சந்தோஷப்படுத்துவோம். 8 பேர் ரட்சிக்கப்பட ஒப்புக்கொண்டார்கள். கரங்களை ஆலோசனைக்காக ஒப்புக்கொண்டார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி